அனைவருக்கும் வணக்கம். சேயன் கல்வி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அன்னை தமிழ் 2.0 ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்கு தேர்வு எண் 4ற்கான விடைகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, நம்ம வாரம் சனிக்கிழமை இந்த அன்னை தமிழ் தேர்வை இலவசமா நடத்திட்டு வரோம். சரி, கடந்த 3 வாரமா 3 அலகுகள் முடிச்சிருக்கோம். அலகு 1 இலக்கணம், அலகு 2 சொல்லகராதி, அலகு 3 எழுதும் திறன் முடிச்சிருக்கோம். இந்த 3க்கும் இன்னைக்கு நம்ம திருப்புதல் தேர்வு சொல்லியிருந்தோம். அந்த திருப்புதலுக்கு 100 வினாக்கள் கொடுத்திருப்போம் காலையில 7 மணிக்கு. அதை நீங்க டெஸ்ட் எழுதிருப்பீங்க. அதற்கான விடைகள் இப்ப நம்ம பார்ப்போம். சரி, ஓகே. கேள்வி எண் 1, ஆட்டோகிராஃப் தமிழ் சொல் தருக. கேள்வி எண் 1க்கு விடை ஏ. விடை ஏ. இந்த ஆட்டோகிராஃப் தமிழ் சொல் தருக. நமக்கு அலகு 1 இலக்கணத்துல அயர் சொல் தமிழ் சொல் சிலபஸ்ல இருக்கு. அங்கிருந்துதான் அந்த நம்ம கேள்வி எடுத்திருக்கோம். அந்த சிலபஸ் லைன்ல இருந்து இந்த ஆட்டோகிராஃப் அப்படிங்கிறது எங்க கொடுத்துருக்காங்கன்னா, ஓல்டு 12th புக்ல கொடுத்துருக்காங்க. ஆட்டோகிராஃப் வாழ்த்தொப்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 1க்கு ஏ. இரண்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியான தொடரை அறிக. ஓகே. மன்னனும் 4 வகை படைகளும் விரைவாக முன்னேறி சென்றார்கள். மன்னனும் 4 வகை படைகளும் விரைவாக முன்னேறி சென்றார். சரி, ஓகே. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒருமை பன்மையில பழைய 2003ஆம் ஆண்டு புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. 9th 2003ஆம் ஆண்டு புத்தகத்துல இருக்கு. இதுல ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது ஆல்ரெடி நம்ம இந்த அன்னை தமிழ் 3வது தேர்வுலையும் பார்த்திருப்போம். இரு திணை கூறிய எழுவாய்களும் விரைவி வரும்போது, இப்ப ஒருமைப்பன்மை பார்க்கல நமக்கு அக்ரணியா இருந்தா அக்ரணிய விகுதி முடிப்போம், உயர்திணையா இருந்தா உயர்திணை விகுதியில் முடிப்போம். 2 திணைகளும் வந்துருச்சு. ஒரு வார்த்தையில 2 திணைகளும் ஒரு வாக்கியத்துல வருதுன்னா அப்ப என்ன பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதி கொடுத்துருக்காங்க. சோ என்ன அப்படின்னா, அது சிறப்பை நோக்கி இருந்தால் உயர்திணை பயன்படுத்தும். இந்த வார்த்தை சிறப்பை நோக்கி இருந்தால் உயர்திணையும், அது இழிவை நோக்கி இருந்தால் அக்ரிணையும் பயன்படுத்தும். இப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க, மன்னனும் 4 வகை படைகளும் விரைவாக முன்னேறி சென்றார். மன்னன் என்பவர் சிறப்புக்குரியவர். அப்ப இது சிறப்பை நோக்கி இருக்கு. அப்ப என்ன விகுதி பயன்படுத்தணும்? உயர்திணை விகுதி. அப்ப இந்த 4 வகை படைகள் இருக்கக்கூடிய அக்ரிணையை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, மன்னனை தான் கன்சிடர் பண்ணணும். அப்ப மன்னனுக்காக இங்க உயர்திணை விகுதியில் முடிக்கணும். அப்ப சென்றார்கள். ஆப்ஷன் ஏ சரி. சென்றன வராது, அக்ரிணை விகுதியில முடிக்க கூடாது. இப்ப இந்த இழிவை நோக்கினால் அப்படின்னு சொல்லி ஒரு விதி கொடுத்துருக்கேன். இப்ப இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம போன தேர்விலேயே பார்த்தோம். மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இது ஒரு பழமொழி தான். இதுல பாருங்க, மூர்க்கன் அப்படின்னா யாரு? முரடன். மூர்க்கன் என்பவன் முரடன். அப்ப இது ஒரு இழிவு நோக்கி இருக்கு. இழிவு நோக்கி இருக்குன்னா அக்ரிணை விகுதி பயன்படுத்தணும். அதனாலதான் அக்ரிணைக்குரிய முதலையோட அக்ரிணை விகுதி இங்க நம்ம பயன்படுத்திருக்கோம். பல 2003ஆம் ஆண்டு புத்தகத்துல இருக்கு. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிறப்பை நோக்கி இருந்தால் உயர்திணையும், இழிவை நோக்கி இருந்தால் அக்ரிணையும் பயன்படுத்தணும். எப்ப? இருதிணைக்குரிய எழுவாய்களும் வரும் பொழுது. இரண்டாவது கேள்விக்கு ஏ. மூன்றாவது கேள்வி, கரிப்பு விளக்கம் சிறப்பு பல பொருள் தரும் ஒரு சொல். நமக்கு அலகு 2ல கொடுத்திருப்பாங்க. பல பொருள் தரும் ஒரு சொல்லை கண்டறிய. இப்ப கடிக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, காப்பு, கூர்மை, அச்சம், கரிப்பு, விளக்கம், சிறப்பு, மனம். இங்க நமக்கு கரிப்பு கொடுத்திருக்காங்க, விளக்கம் கொடுத்திருக்காங்க, சிறப்பு கொடுத்திருக்காங்க. இதற்கான விடை பி, ஆப்ஷன் பி. இது எல்லா புத்தகத்திலும் நம்ம தொகுத்து எடுத்திருக்கோம். 2003ஆம் ஆண்டு புத்தகம், புதிய புத்தகம், பழைய புத்தகத்துல இருந்துலாம் கடிக்கு என்னென்ன இருக்குன்னு தொகுத்து எழுதியிருக்கோம். கீழ்கண்டவற்றுள் தவறான சொற்பொருளை கண்டறிக. சொற்பொருள் கேட்டிருக்காங்க. நமக்கு அலகு 2ல சொல்லும் பொருளும் அறிதல் கொடுத்திருப்பாங்க. இதற்கு விடை பார்த்தோம்னா, ஆசுகம் ஆம்பு அம்பு சரி. கண்ணல் நெல். கண்ணல் என்றால் கரும்பு.
புணரி என்றால் கடல், சரியாக இருக்கு. துரகரம் குதிரை. நமக்கு தவறானதுதான் கேட்காங்க, ஆப்ஷன் பி. தவறானதான் கேட்காங்க, ஆப்ஷன் பி. 5வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் தவறான சொல் பொருளை கண்டறிக. அகைன் சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்க. ஏறு என்றால் காளை, சரியா இருக்கு. நவ்வி மான். அழகு என்றால் பாம்பு கிடையாது. அழகு என்றால் காட்டுக்கோழி அல்லது பெண்மையில் கூட சொல்லுவாங்க, காட்டுக்கோழி ஒரு பறவை இனம், பாம்பு கிடையாது. கலபம் என்றால் யானை. சரி, நமக்கு தவறானதுதான் கேட்டிருக்காங்க. தவறானதான் கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் சி. கலபம் யானை. யானைக்கு நிறைய சொற்கள் கொடுத்திருக்காங்க. யானைக்கு 12ஆம் வகுப்பு புத்தகத்துல டாக்டர் கேன் ஒரு லெசன் இருக்கும், அதுல நிறைய கொடுத்திருப்பாங்க, ரொம்ப முக்கியம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து கேள்வி எண் 6, யார் கல்வி செல்வம் பெறுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் வளம் பெறுவர், எவ்வகை வாக்கியம் என கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. விடை கலவை வாக்கியம். இது ஏன் கலவை வாக்கியம்? யார் கல்வி செல்வம் பெறுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் வளம் பெறுவர், அவர்கள் வாழ்வில் வளம் பெறுவர் என்பது ஒரு முதன்மை வாக்கியம். முதன்மை வாக்கியம். இப்ப இந்த முதன்மை வாக்கியம் ஒரு சார்பு வாக்கியத்துடன் இருக்கு. இப்ப இது சார்பு வாக்கியம். யார் கல்வி செல்வம் பெறுகிறார்களோ சார்பு வாக்கியம். ஒரு முதன்மை வாக்கியமும் சார்பு வாக்கியமும் வரையில நமக்கு அது கலவை வாக்கியமா மாறுது. இப்ப அவர்கள் வாழ்வில் வளம் பெறுவார், யாரு வளம் பெறுவா அப்படின்னு சொல்லி கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு இந்த சார்பு வாக்கியம் யார் கல்வி செல்வம் பெறுகிறார்களோ ஒரு பதில் கொடுக்குது. அப்ப இது கலவை வாக்கியம். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்திருப்போம். தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம், இது ஒரு செட்டா பார்த்திருப்போம். அதுக்கு சில ஷார்ட் நோட்ஸ் நான் கொடுத்துருப்பேன், அதை நீங்க பக்கத்துல ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஔவையார் அதியமானிடம் சென்றார், அவன் தந்த உணவை உண்டார், களைப்பு நீங்கினார், அவனை வாழ்த்தினார், எவ்வகை வாக்கியம்? தொடர் வாக்கியம். தொடர் வாக்கியம் அப்படின்னா பல பயனிலைகள் இருக்கும், பல பயனிலைகள், ஒரு எழுவாய். இரண்டாவது, இந்த நிறுத்தல் குறி இடம்பெறும், அரைப்புள்ளி என்ற நிறுத்தல் குறி இடம்பெறும், இணைப்பு சொற்கள் வரலாம். இணைப்பு சொற்கள் இடம்பெறும். அப்ப ஔவையார் அதியமானிடம் சென்றார், உண்டார், நீங்கினார், வாழ்த்தினார் அப்படின்னு சொல்லி பல பயனிலைகளை கொண்டுள்ளது, நிறுத்தல் குறி இடப்பட்டிருக்கு. அப்ப இது தொடர் வாக்கியம். ஒரு தொடர் வாக்கியத்தை கண்டிப்பா தனி வாக்கியமே பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? ஔவையார் அதியமானிடம் சென்றார், ஔவையார் அவன் தந்த உணவை உண்டார், ஔவையார் களைப்பு நீங்கினார், ஔவையார் அவனை வாழ்த்தினார் அப்படின்னு சொல்லி தனி வாக்கியங்களா பிரிக்கலாம். 7க்கு விடை சி. பாரதியார் பாட்டை பாடினார், எவ்வகை வாக்கியம் என்று கண்டறிக. பாரதியார் பாட்டை பாடினார் செய்வினை. நம் பாரதியார் பாடிய பாட்டு எல்லாருக்கும் பயனளித்தது. அவருக்கு மட்டும்தான் இதுல பெனிஃபிட் இருந்துச்சா? இல்ல, எல்லாரும் பயன்பெறுகிறோம். அதனால் இது செய்வினை. இன்னொன்னு, இதுல செய்யப்படு பொருள் இருக்கு, செய்யப்படு பொருள் இருக்கு. செய்வினை செயற்பாட்டு வினையா மாறும், செய்வினை செயற்பாட்டு வினையா மாறும். இதை மாற்றோம் அப்படின்னா பாட்டு பாரதியாரால் பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி மாத்தலாம். செய்வினை கண்டிப்பா செயற்பாட்டு வினையா மாத்தலாம். 8க்கு சி. 9, கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை கண்டறிக. கோலமையில் ஒயிலாக ஆடியது, சரியா இருக்கு. வண்டுகள் பன்மை தேன் குடித்தன, அக்ரிணை விகுதி. விண்கலங்கள் விண்ணில் பறந்தன, ஆப்ஷன் சி. அவன் பாடம் படித்தான். 9வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. 10, கீழ்கண்டவற்றில் தவறானதை கண்டறிக. மரபு தமிழ்ல இருந்து நம்ம கேட்டிருக்காங்க. சாவி கொத்துன்னு சொல்லுவோம், கள்ளிக்கற்றை சரி, மாட்டு மந்தை.
மாட்டு மந்தை எறும்பு சாறை நமக்கு தவறானதான் கேட்கிறாங்க. பொருத்தமான வினையை கண்டறிக. நூல் எழுது, தீ எரி வராது. தீ மூட்டு, வேல் எரிதல், குடம் பானை பனை. பொருத்தமான வினையை கண்டறிக. இதெல்லாம் பொருந்துது, இதுல பொருந்தல. தீ மூட்டு. கீழ்கண்டவற்றில் சரியான தொடரை கண்டறிக. 6 காலிழந்த ஆண்களும் 4 கையிழந்த பெண்களும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். 2003ஆம் ஆண்டு புத்தகத்துல இந்த வினா நம்ம எடுத்திருக்கோம். 6 காலிழந்த ஆண்களும், இதுல சரியா பாருங்க எது சரியா இருக்குங்க. 6 காலிழந்த ஆண்களும் அப்படின்னா ஒரு ஆணுக்கு 6 கால்கள் இருப்பதா பொருள் வருது. 6 கால் இழந்த ஆண்களும், ஆண்களுக்கு 2 கால் தான், மனிதர்களுக்கு 2 கால் தான். இங்க 6 கால் இழந்த ஆண்கள் 6 பேர் 6 கால் இழந்த மாதிரி ஒரு பொருள் வருது. மனிதருக்கு 6 கால் கிடையாது. 4 கையிழந்த பெண்கள், பெண்களுக்கு 4 கை இருக்கிற மாதிரி இதுல பொருள் வருது. அப்படி எழுதக்கூடாது, தவறு. இரண்டாவது பாருங்க, 6 கால் இழந்த ஆண்களும் கையிழந்த 4 பெண்களும். இது சொல்லலாம், ஆனா 6 கால் இழந்த ஆண்கள் சொல்ல முடியாது. கால் இழந்த 6 ஆண்களும் 4 கையிழந்த பெண்கள் சொல்ல முடியாது. கால் இழந்த ஆண்கள் 60, இதுதான் சரியா இருக்கு. கால் இழந்த ஆண்கள் 6 பேர், கையிழந்த பெண்கள் 4 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டன. இங்கதான் சரியா அந்த மனிதரின் எண்ணிக்கையை குறிக்குது. ஆண்கள் 6 பேர், பெண்கள் 4 பேர்னு இந்த வாக்கியம் தான் எண்ணிக்கையை குறிக்குது. ஆப்ஷன் டி. 12வது கேள்வி. 13வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் தவறான இணையை கண்டறிக. மங்கை மயில், மத்தமான் யானை, உலை என்றால் மகிழ்ச்சி கிடையாது, துன்பம். துன்பம். அரி என்றால் திருமான். கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறிக. ஆசை அவா, பாக்கியசாலி நல்வினையாளன் சரியா இருக்கு. பௌதீகம் இயற்பியல். சுகாதாரம் என்றால் நல்வாழ்வு. இதற்கு இணையான சொல் நல்வாழ்வு. நமக்கு தவறானதான் கேட்கிறாங்க. சரி, நம்மளே இந்த சுகாதாரத்துறைக்கு பேரு அப்படின்னு வச்சிருக்கோம். நம்ம தமிழ்நாடு சுகாதாரத்துறைக்கு பேரு தமிழ்நாடு மக்கள் நலவாழ்வுத்துறை அப்படின்னு தான் வச்சிருக்கோம். நல்வாழ்வு. இதெல்லாம் நமக்கு 2003ஆம் ஆண்டு புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. இந்த 14வது கேள்வியில் உள்ள வார்த்தைகள்லாம். 15 பிரித்து எழுதுக. எற்புடம்பு. இந்த மாதிரி ஒரு விதி வச்சு நம்ம தேர்வு 1லே பார்த்திருப்போம். எற்புடம்பு, என்பு கூட்டல் உடம்பு. என்பு என்பது மென்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர் குற்றியலுகரம் புணர்கையில் வன்தொடர் குற்றியலுகரம் மாறும் அப்படின்னு சொல்லி விதி இருக்கு. என்பு கூட்டல் உடம்பு வன்தொடர் குற்றியலுகரமா மாறி இருக்கு. எற்புடம்பு அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. 15க்கு ஆப்ஷன் பி. 16 கீழ்கண்டவற்றில் சரியான பிரித்தறிதலை கண்டறிக. காவலரை காவல் கூட்டல் அறைன்னு பிரிச்சிருக்காங்க, தப்பு. கா கூட்டல் அலரை பிரிக்கணும். காவல் கூட்டல் அறைன்னு பிரிச்சா வேற மீனிங் போயிருக்கு. காவல அறை அப்படின்னு சொல்லி போயிருது, தப்பு. கா கூட்டல் அலரை பொருள் என்ன வருது? கா என்றால் சோலை, அலர் அப்படின்னா அது மலர்கள். சோலை நிறைய நிறைந்த மலர்களை காவலரை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நமக்கு விதிப்படி பார்த்தாலும் கா இக்கு கூட்டல் ஆ, ஏனைய உயிர் வழி வவ்வும். ஏன்னா உடம்படு மெய்ப்புணர்ச்சி. இங்கேயும் ஆ இருக்கு உயிரெழுத்து, இங்கேயும் உயிரெழுத்து. உயிரும் உயிரும் சேராது, மெய்ய கொண்டு வரணும், உடம்படு மெய்ப்புணர்ச்சி. அப்ப ஏனைய உயிர் வழி வவ்வும். இவ்வு கூட்டல் ஆ வா, காவலரை அப்படின்னு சொல்லி நமக்கு உணர்ந்திருக்கு. 2003ஆம் ஆண்டு புத்தகத்தை கொடுத்திருக்காங்க. தத்தம், தம் கூட்டல் தம். வாயி நீர், வாயின் கூட்டல் நீர். அப்ப நமக்கு சரியானது 2, 3,
சரி. குறில் நெடில் வேறுபாடு அறிக. வசி என்றால் மலை, வாசி என்றால் படித்தல். வசி மலைன்னு சொல்லி சிலப்பதிகாரத்துல கொடுத்திருப்பாங்க 10ஆம் வகுப்பு புத்தகத்துல. குரங்கு குரங்கு வேறுபாடு அறிதல். குரங்கு என்றால் வானரம், குரங்கு என்றால் தொடை. பழைய 12ஆம் வகுப்பு புத்தகத்துல கொடுத்திருக்கிறாங்க. எத்தனை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும். எத்துணை என்பது எண்ணிக்கையை குறிக்கும். தவறு, இரண்டுமே தவறு. இது அப்படியே மாறி வரும். எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும், எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும். இது எங்க இருக்கும்னா 9th நியூ புக்ல இருக்கு, ஒரு பாக்ஸ்ல இருக்கு. நம்ம 19வது கேள்விக்கு விடை ஆப்ஷன் டி, மேற்கண்ட எதுவும் சரியில்லை. கீழ்கண்டவற்றுள் தவறானதை கண்டறிக. வருவதும் போவதும் கிடையா. சரி. என் மகன் கண்டிப்பா சரி. அவை இங்கே உள. சரி. ஒன்றோ அல்லது இரண்டோ தருக தவறு. அல்லது தேவையில்லை. ஒன்றோ நாளே ஆல்ரெடி அல்லது மீனிங் வருது. ஒன்றோ இரண்டோ தருக. அப்ப 20க்கு ஆன்சர் டி. கீழ்கண்டவற்றுள் சரியானதை கண்டறிக. அது எல்லாம் சொல்ல முடியாது, அது ஒருமை. இதை மாத்தணும்னா அவை எல்லாம் எல்லாம்னா பன்மை நிறைய இருக்குல்ல, அவை எல்லாம். அவளது தந்தை சொல்லக்கூடாது, அவள் தந்தை. இதுக்கெல்லாம் விளக்கம் பார்த்திருப்போம். அது என்பது அக்ரிணியை குறிக்கக்கூடியது. அவள் கூட்டல் அதுனா அடுத்த அக்ரிணி வரும், உயர்திணை வந்துருச்சு. அவள் தந்தை. வண்டிகள் என்பது பன்மை. தூ என்பது ஒன்றன் பாடுக்கு வரும். வண்டிகள் ஓடா அப்படின்னு வந்திருக்கும். அவை எல்லாம் சரியா இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தேர்வு 1லயே ஒரு சார்ட்லாம் போட்டு விளக்கம் கொடுத்திருந்தோம். அதையும் பாருங்க, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. வண்டிகள் ஓடா. 21க்கு ஆன்சர் டி. 22 கீழ்கண்டவற்றில் சரியான தொடரை கண்டறிக. வேலன் சுய தொழிலில் அதிக லாபம் ஈட்டினான். அதிக லாபம் ஈட்டினான் என்பது பிறமொழி சொல். இங்க நமக்கு சரியான தமிழ் சொல் என்ன இருக்குன்னா கேள்வி. லாபம்னா வருவாய். வேலன் தன் சொந்த தொழிலில் அதிக லாபம் வரக்கூடாது. வேலன் தன் சொந்த தொழிலில் மிகுந்த வருவாய் ஈட்டினான். சரியா இருக்கு. வேலன் தன் சொந்த தொழிலில் அதிக வருவாய் ஈட்டினான். 22வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றுள் எழுத்துப்பிழையற்ற தொடரை கண்டறிக. மு வரதராசனார் தாய்மொழி மீது மிகுந்த அக்கறை கொண்டவர். எழுத்துப்பிழை கேட்கிறாங்க, எழுத்துப்பிழை. அக்கறை தவறு. அக்கறை, இந்த அக்கறைனா அந்த கரையின் மீனிங் வருது, கடற்கரைய மீன் பண்ணுது. களைப்பு தீர இங்கு சிறிது நேரம் இலை பாரி. இலை பாரிக்கு இந்த வரும். இந்த பாரி கடையேழு வள்ளல்களில் ஒருவர். குமணவள்ளல் புலவர் பெருஞ்சித்திரனாரின் வறிய நிலையை கண்டு மனம் இறங்கினார். சரியா இருக்கு. கல்விக்கு இல்லை இல்லை தவறு. 23க்கு சி. கீழ்கண்டவற்றில் சரியான இணையை கண்டறிக. திருவரங்கம் சிதம்பரம் கிடையாது, ஸ்ரீரங்கம் தான் திருவரங்கம் சொல்றோம். வால் நெடுங்கண்ணி விசாலாட்சி தப்பு. விசாலாட்சி தப்பு. தேன்மொழி பாவை மதுரை வசனி சரியா இருக்கு. தேன்மொழி பாவை சரியா இருக்கு. பழமலைநாத விருத்த கிரீஸ்வரர் தவறா இருக்கு. 24க்கு சி. அயற்சொல் தமிழ் சொல் இந்த மாதிரி கேட்பாங்க. 25க்கு 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். நமக்கு அழகு 1ல இருக்கு. ஈந்தாள் ஈன்றாள். ஈந்தாள்னா கொடுத்தாள், ஈன்றாள்னா பெற்றெடுத்தாள். தன் தாய்
பெற்றெடுத்தாள். ஸோ அப்போ நமக்கு விடை ஆப்ஷன் பி, கொடுத்தாள் பெற்றெடுத்தாள். சரி, ஓரெழுத்து ஒரு மொழியில் பொருந்தாதது என்ன அப்படின்னு கேட்காங்க. பொருந்தாதது எருது, சேலை, உயர்வு, இது போக சிவப்பு, அம்பு வராது. கீழ்கண்டவற்றில் பொருந்தா சொல்லே கண்டறிக. பதம், பொம்மல், அளக்கர், அடிசில். அளக்கர் என்றால் கடல். இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா சோறு குறிக்கும். மற்ற 3 வார்த்தைகள் சோற குறிக்குது. இந்த சொற்கள் பல பொருள் தரும் ஒரு சொற்கள். இதெல்லாம் நம்ம அழகு 2 சொல்லகராதி கொஸ்டின் பார்க்கல நிறைய கொடுத்துருந்தோம். சோறுக்கு நிறைய கொடுத்துருந்தோம், கடலுக்கு நிறைய கொடுத்தோம், யானைக்கு, காட்டுக்கு. இதெல்லாம் அங்க போய் பார்த்து எழுதி வச்சுக்கணும், அல்லது ஸ்கூல் புக்ல இருக்கு, அதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றில் தவறான எழுத்து வழக்கு சொல்லே கண்டறிக. எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு எழுத்து வழக்குல இருந்து கேட்டிருக்காங்க. வினை கெட்டு சரியான எழுத்து வழக்கா இருக்கு. ஏழ்மை தவறா இருக்கு. எப்படி சொல்லணும்? ஏழைமை. கம்பராமாயணத்தை விட கம்பர் எழுதிப்பார், புகனை பத்தி எழுதுற. ஏழைமை வேடன் இறந்திடலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கு. ஏழைமை. பயறு சரி, சிவப்பு சரி. ஆப்ஷன் பி. கீழ்கண்டவற்றில் தவறான இணையை கண்டறிக. மகுழி, சோற்று கஞ்சி. வரத்துக்காரன் பழையவன் கிடையாது. வரத்துக்காரன் என்றால் புதியவன். அழுத்தம், அழுத்தம். பாய்ச்சல், பாத்தி. நமக்கு தவறானதான் கேட்காங்க. ஆப்ஷன் பி. தவறானதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி. கலம்பகம் 2022 குரூப் 4 கேள்வி. நிறைய பேர் தப்பு பண்ண கேள்வி. தப்பு பண்றதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் நிறைய பேருக்கு அந்த நேரம் ப்ரெஷரைஸ்டா அந்த எக்ஸாம் ஃபீல் பண்ணல. நம்ம அப்படி எழுதையில சில நேரங்கள் தவற விடுவோம். அந்த மாதிரி நிறைய அந்த நேரத்துல தவற விட்டாங்க. களம்பகம் எப்படி பிரிக்கலாம்? களம் கூட்டல் பகம். களம் என்றால் 12, பகம் என்றால் அதில் பாதி 6, மொத்தம் 18 உறுப்புகளால் ஆன இலக்கிய வகை. களம்பகம் என்றால் 18 உறுப்புகளான இலக்கிய வகை. பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுதும் முறை. 2024 குரூப் 2 2A கொஸ்டின். ஊன் பொதி அவிழா. விடை ஊன் பொதி அவிழா. ஊன் பொதி. அப்ப இங்க இத்து கூட்டல் இ ஐ வழி எவ்வும் ஈ கூட்டல் யா. அப்ப ஊன் பொதிய விழா அப்படின்னு சொல்லி சேர்ந்திருக்கு. நிலமடந்தை கெளில் ஒழுகும். குரூப் 2A மீன்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்வி. நிலம் மடந்தை கெளில் ஒழுகும். இது 4ஆ பெரியது. நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் எழில் ஒழுகும். தமிழ்தாய் வாழ்த்துல இருக்கு நமக்கு. நிலம் மடந்தை கெளில் ஒழுகும். பொருள் நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் எழில் கூட்டல் ஒழுகும்க்கு தான் சரியான பொருள் வருது. அப்ப பொருள் நமக்கு முக்கியம். பிரித்தெழுதுக பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி விதியும் முக்கியம், அந்த சரியான பொருளும் முக்கியம். இங்க நமக்கு பொருள் ஆப்ஷன் சில தான் வருது. பூ கூட்டல் சோலை பூஞ்சோலை. பூப்பெயர் முன் மெல்லினம் மிகும். ஒரு விதி இருக்கு. 9th இந்த ஒரு பாக்ஸ கொடுத்திருப்பாங்க. ஒரு 5 இடங்கள்ல மெல்லினம் மிகும்னு அங்க இருக்கு. சந்திப்பிழையை நீக்குக. வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். சந்திப்பிழை நீக்கலாம். ஃபர்ஸ்ட் வானை, 2ஆம் வேற்றுமை தொடர், வல்லினம் மிகும். ஏ வரா, பி வராது, சி வராது. வானை 2ஆம் வேற்றுமை தொடர். தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். வளர்த்து வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம்
மிகும். அப்ப நமக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். சந்திப்பிலை சால்வ் பண்ணல கொஞ்ச நேரம் பொறுமையா எல்லாத்தையுமே ரீட் பண்ணி சால்வ் பண்ணுங்க. சந்திப்பிலையோ அகரவரிசையோ ரொம்ப ஹை லெவல் அட்டென்ஷன் வச்சு சால்வ் பண்ணுங்க. ஈஸியா இருந்தா நம்ம விட்டுட்டு வந்துருவோம். அகைன் சந்திப்பிலை ஏற்ற வாக்கியத்தை கண்டறிக. இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். அந்த இந்த எந்த வல்லினம் மிகும். அந்த இந்த எந்த வல்லினம் மிகும். ஆப்ஷன் ஏ வரக்கூடாது, சி வராது. பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு வல்லினம் மிக வேண்டும். நான்காம் வேற்றுமை தொடர் வல்லினம் மிகும். கு. ஆப்ஷன் டி. 35க்கு ஆப்ஷன் டி. சந்திப்பிலை ஏற்ற வாக்கியங்களை கண்டறிக. பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. 10 வல்லினம் மிகும். 8, 10 ஆகியவை பின் வல்லினம் மிகும். இங்கே மிகாம இருக்கு, தவறு. விழாக்களின் போது இசைக்கருவிகளை இசைப்பது வழக்கம். இசைக்கருவிகள் இக்கு வரணும். அப்ப நமக்கு 1 சரியா இருக்கு, 4 சரியா இருக்கு. 36வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. 36வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய். மறை மறை. மறை என்றால் தாமரை. இந்த மறை மறைத்தல். தாமரை மறைத்தல். வேற இந்த மறைக்கு மான் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்கு. ஐ ஔ என்ற எழுத்துக்களின் இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மெல்லினத்திற்கு வல்லினம் இணை எழுத்துக்களா வரும். உயிர் எழுத்துக்கள்ல நெடிலுக்கு குறில் இணை எழுத்தா வரும். இப்ப ஐக்கு இ, அவ்வுக்கு ஊ. இந்த உச்சரிப்புலயே இருக்கும். ஐ ஈர முடியும், அவ் ஊழ முடியும். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது எவ்வகை விடை? இன்னொரு வினாவை சொல்றோம். வினா எதிர் வினாதல் விடை. ஒரு வினாவிற்காக இன்னொரு வினாவை விடையாக சொன்னால் அது வினா எதிர் வினாதல் விடை. இப்ப ஊருக்கு வருவாயான்னு கேட்கிறாங்க, வராமல் இருப்பேனா அப்படின்னு சொன்னா நான் வருவேன்னு அர்த்தம். ஆனா அதை இன்னொரு வினாவை நம்ம எழுப்பி கேள்வி எழுப்போம். விடைவெளிகள் மொத்தம் 8 இருக்கு. நம்ம இன்னொரு வகுப்புல பார்க்கலாம். அதை செய்தது நான் அல்லேன். எதிர்மறை சொற்கள். இந்த ஒருமைப்பன்மை எதிர்மறை சொற்கள்லாம் நம்ம தேர்வு எண் 1ல டீட்டெயிலா ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருந்தோம். அங்க போய் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக. சென்றனர். சென்றனருக்கு வேர்ச்சொல் செல். கொடுக்கப்பட்ட வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை கண்டறிக. கொடு, அதோடைய வினையால் அணையும் பெயர் கொடுத்தோர். 42வது கேள்விக்கு சி. 43 சரியான தமிழ் சொல்லை தேர்க. விவாகம் என்றால் திருமணம் என்று பொருள். விவாகம் என்றால் திருமணம். சரியான இணையை தெரிவு செய்க. உத்தரவு பணி. தவறா இருக்கு. உத்தரவு என்றால் இதற்குரிய சரியானது ஆணை. கஜானா என்றால் கருவூலம். பாக்கி நிலுவை. அலங்காரம் ஒப்பனை. சரியா இருக்கு. ஆப்ஷன் டி. 44க்கு சரியான இணை கேட்காங்க. விடை டி. 45வது கேள்வி பாருங்க. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. 2 வினைச்சொற்களின் பொருள் வேறுபாடு. அழித்து அழிந்து. மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான். மரங்கள் அழித்ததால் மனிதன் அழிந்தான். மரங்கள் அழியாததால். மரங்கள் அழிந்ததால் மனிதன் அழிந்தான்.
சோ அப்ப அழித்தான் வராது. மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான். விடை 45க்கு ஏ. 46 நல்கும் என்பதன் எதிர்ச்சொல். எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. கேள்வியில ரொம்ப கவனமா நம்ம ரீட் பண்ணணும். பொருள் கேட்கிறாங்களா, எதிர்ச்சொல். நல்கும் என்பதன் பொருள் தரும். நல்கும் என்பதன் பொருள் தரும். அதனுடைய எதிர்ச்சொல் தராது. எதிர்ச்சொல் தராது. ஓகே, அடுத்து மருள் எதிர்ச்சொல் கேட்கிறாங்க. மருளுக்குரிய எதிர்ச்சொல் தெருள். மருளுக்கு தெருள். பொருள் என்ன? மருள் என்றால் மயக்கம் ஒரு பொருள் இருக்கு, பயம் ஒரு பொருள் இருக்கு. தெருள் என்றால் தெளிவுன்னு ஒரு பொருள் இருக்கு. ஞானம், அறிவு, இதெல்லாம் தெருள். மயக்கம் அப்படின்னா கலவை இன்னொரு பொருள் இருக்கு. அப்ப தெளிவு இல்லாம இருக்கிறது. தெருள்னா தெளிவு. இரண்டுக்கும் ஆப்போசிட் வேர்டு கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் மயக்கம், தெளிவு. ஆப்ஷன் ஏ 47க்கு. பொருந்தா சொல்லை கண்டறிதல். பொருந்தா சொல்லை கண்டறிதலுக்கு கேள்வி எங்கனாலும் கேட்கலாம். இலக்கியத்திலிருந்து கேட்கலாம், இலக்கணத்திலிருந்து கேட்கலாம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுமிலிருந்தும் கேட்கலாம். இங்கே பொருந்தா சொல்லை கண்டறிக கண்ணதாசன் ஐயா கொடுத்திருக்காங்க. அவர் எழுதின நூட்கள் கொடுத்திருக்காங்க. இயேசு காவியம் ஐயா எழுதினது, மாங்கனி, ஆட்டநந்தி, ஆதிமந்தி, வீரத்தாய் அவங்க எழுதல, பாரதிதாசன் எழுதினது. வீரத்தாய், பாரதிதாசன். பொருந்தா சொல்லை கண்டறிக. ஊறுகாய், கருங்குவளை, ஆடுகொடி, வளர்தமிழ். ஊறும் காய், ஊறுகின்ற காய், இதெல்லாம் பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது மூணுமே வினைத்தொகை. வினைத்தொகைனா என்ன? காலம் கறந்த பெயரெச்சமே வினை தொகை. காலம் கறந்த பெயரெச்சம் 3 காலத்தையும் காட்டும். இப்ப வளர்தமிழ், வளரும் தமிழ், வளர்ந்த தமிழ், வளருகின்ற தமிழ். இது 3 கருத்தும் தமிழ் எழுதணும் அப்படின்னா காலம் கறந்த பெயரெச்சம். பெயரெச்ச விகுதிகள் இருக்கா? பெயரெச்ச விகுதிகள் இங்க பெயரெச்ச விகுதிகள். காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை. வளர்த்தமிழ் வினைத்தொகை, ஊறுகாய் வினைத்தொகை, ஆடுகுடி வினைத்தொகை. கருங்குவளை பண்புத்தொகை. ஒரு பண்பை குறிக்கிறது. கருங்குவளை பண்புத்தொகை. 49க்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அடுத்து 50வது கேள்வி பாருங்க. சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுத்தோம்னா உழவு, ஏர், மண், மாடு, மா, மா. ஆப்ஷன் சி. அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். உயிரெழுத்து வந்துடும். ஐயோ, பொய்யோ, மையோ, பெய்யோ. 51க்கு ஆப்ஷன் பி. 52 அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். எல்லாமே சா வரிசை தான் இருக்கு. சா, சா, சாந்தம், சு, சுரும்பு, சைலம், சோலை. 52க்கு சி. 53 ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருட்பன்மொழினா பொருள் ஒண்ணா இருக்கும், ஆனா பல சொற்கள் இருக்கும். உயர்ந்து, ஓங்கி 2 இருக்கு. உயர்ந்தினாலும் உயர்ந்து, ஓங்கினாலும் ஓங்கி. நடு, மையம், மீம், இசை. மாடு, மனை வராது. 53க்கு ஆப்ஷன் டி. 54 இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக.
நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு, வழக்கு இரண்டுமே வரும். ஆப்ஷன் டி. சொல்லும் பொருளும் பொருந்தா இணை எது? கொம்பு கிளை, புலை துளை, அசும்பு நிலம், கான் என்றால் காடு. காட்சி அப்படின்னா இங்க 3 ஸ்ட்ரீம் வந்திருக்கும். நமக்கு 55க்கு தவறா இருக்கிறது ஆப்ஷன் சி. 56 சரியான சொல்லை தேர்ந்தெடு. டேஷ் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் கல்வி வந்திருக்கு. அவர்கள் பன்மை வந்து கொண்டிருக்கிறார்கள். 56க்கு சி. 57 சரியான ஊர் பெயரின் மருவு சொல்லை தேர்ந்தெடு. புதுக்கோட்டை புதுகை. புதுகை தவறு. புதுச்சேரிக்கு புதுவை. நாகை நாகப்பட்டினம் சரியா இருக்கு. மயிலாடுதுறை மயிலம் கிடையாது. மாயூரம் சொல்லலாம். மாயாவரம் இதான் மயிலாடுதுறை. மாயூரம் வேதநாயகம் பிள்ளை கூட நம்ம படிச்சிருக்கோம். 58 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. 2 சொல். அடுத்து பாருங்க. கேள்வி எண் 59 சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்தேன். ஆப்ஷன் பி. 60 காலக்கணிதம் 10th நியூ புக்ல புக் பேக் கொஸ்டினாவே இருக்கும். அந்த கவிதையில கண்ணதாசனை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, கத்துங்குயிலேசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். வலு அமைதி கொடுத்திருக்காங்க. நமக்கு வலு, பலாநிலை, வலு அமைதி அப்படின்னு சொல்லி ஒரு 3 இருக்கு. வலு என்றால் தவறு, பலாநிலை என்றால் சரியா இருக்கு, வலு அமைதி என்றால் தவறாக இருந்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்ப பாரதியார் ஐயா நமக்கு பாடல் எழுதியிருக்கிறாங்க, கத்துங்குயிலேசை எழுதியிருக்காங்க. பாரதியார் ஐயா மிக சிறந்த இலக்கியவாதி. அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் குயில் என்பது கூவும். இருந்தாலும் ஒரு எதுகை மூனைக்கோ இல்ல ஓசை நேயத்துக்கு எழுதியிருக்காங்க. இப்ப நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இது மரபுப்படி தவறா இருக்கு. மரபு வலு அமைதி. அசும்பு என்றால் நிலம், விசும்பு வானம். 62க்கு ஆப்ஷன் பி. 63 வடு மாம்பிஞ்சு, நுழாய் இளம் பாக்கு, கவ்வை எல்பிஞ்சு, கருக்கல் இளநெல். 4, 3, 1, 2 63க்கு ஆப்ஷன் சி. அரிசி என்னும் தமிழ் சொல் ஒரேசா எனும் எம்மொழிக்கு சென்றது. இது கிரேக்க மொழிக்கு சென்றது. ஒரேசா எனும் கிரேக்க மொழிக்கு சென்றது. 9th ஓல்டு புக்ல வாணிகம் ஒரு லெசன் இருக்கும், அதுல இருக்கு. அடுத்து பிறமொழி சொல் அற்ற தொடரை தேர்வு செய்க. அலங்கரித்துக் கொள்வதில் பெரு விருப்பு கொண்டிருந்தால் எழினி. அலங்கரித்து என்பது பிறமொழி சொல். அதற்கிணையான தமிழ் சொல் ஒப்பனை. அவர் உடற்கூறு மருத்துவத்தில் மிகச்சிறந்த வல்லுநர் வராது. சாரி, வல்லுநர் என்பது தமிழ் சொல். ஆப்ஷன் பி சரியா இருக்கு. விஞ்ஞானி வராது. உண்ணாவிரதம் தமிழ் சொல். நோன்பு. அறுபத்தி 6 ஒருமைப்பன்மை பிழைகள் அற்ற தொடர். இன்று பேருந்துகள் ஓடா, ஓர் அணில் மரத்தில் ஏறியது, நான் வாங்கிய நூல் இது அன்று என அல்ல என்பது பன்மைக்கு பயன்படுத்தும். ஓர் அணில் பழம் தின்றது.
கரிக்கோடு பிரித்து எழுதுக. 10th ஓல்டு புக்ல இருக்கு. கரிக்கோடுக்கு சரியான பிரித்து எழுதுக ஆப்ஷன் சி. கருமை கூட்டல் கோடு நிறைய போட்டிருப்பீங்க, தவறு. கருமை கூட்டல் கோடு வராது. சோ பொருள் என்ன பார்த்தோம்னா, கரி என்றால் யானை, கோடு என்றால் தந்தம். பொருள் யானையின் தந்தம். 68 கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரை தேர்வு செய்க. ஓடினேன் தன்வினை, ஓட்டினேன் பிறவினை. நமக்கு பிறவினை தான் கேட்காங்க. ஆப்ஷன் பி. ஓடு, ஓட்டு. ஒற்று ரெட்டிக்குது. சரி, நம்ம இது மாதிரி தன்வினை பிறவினைக்கு மொத்தம் ஒரு 9 விதிகள் போன வகுப்புல சொல்லியிருப்போம். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒட்டு ரெட்டிக்கும் ஒரு விதி இருக்கும். நான் திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன். பென்டிரைவ் என்பதன் தமிழ் சொல் விரலி. தவறான எதிர்ச்சொல். நயம் என்றால் இன்பம். இடுக்கண் என்றால் துன்பம். எதிர்ச்சொல்லார். சலவர் என்றால் வஞ்சகர், அதற்கு ஆப்போசிட் நல்லவர். சூழ்விதி என்றால் நல்வினை, இதற்குரிய பொருளே நல்வினை தான். அப்ப எதிர்ச்சொல்லா வராது. 70க்கு சி. எரிநிலம் பெரிய உலகம், உரிச்சொற்றோட கொடுத்திருக்காங்க. தவறானதான் கேட்காங்க. 70 சி. பொருள் மயக்கம் தரும் சொற்களை பொருள் இருந்திருக்க. உன்னிடம் வண்டிகள் எண்ணிக்கையை குறிக்குது, எத்தனையும் போடணும். ஏ வராது, டி வராது. தாயை கண்டதும் குழந்தைக்கு தான் மகிழ்ச்சி, அளவு குறிக்குது, பெரிய மகிழ்ச்சி, எத்துணை. ஆப்ஷன் பி. எத்தனை, எத்துணை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. குளவி என்றால் வண்டு, குளவி என்றால் குழந்தை. 72 ஆப்ஷன் சி. 73 கீழ்கண்டவற்றில் தவறானவை. இயக்குனர், இயக்குனர், உறுப்பினர், ஊரினர். நமக்கு தவறா எதுன்னு கேட்கிறாங்க. இயக்குனர் தவறு, இந்த நா வராது. ஆப்ஷன் சி. விளியேறி எமலி, இதில் குறிப்பிடப்படும் விலங்கு. எமலி என்றால் நாய். கோவலன் திருந்தினான், எவ்வகை தொடர். கோவலன் திருந்தினானா தன்வினை. தமிழ்ச்சொல் அல்லாதது எது. பரிதிமார் கலைஞர் தமிழ்ச்சொல். இவருடைய பெயர் சூரிய நாராயண சாஸ்திரி. சத தமிழாக்கம் தனித்தமிழ் இயக்கத்தின் காரணமாக தமிழ் மொழிப்படுத்தியிருப்பாங்க. பரிதிமார் கலைஞர். மறைமலை அடிகள் வேதாச்சலம், வேதாச்சலத்தை ஐயா மறைமலை அடிகள் மாத்திருக்காங்க. அறிவுக்கடல் ஞானசாகரம், அறிவுக்கடல் மாத்திருப்பாங்க. தருணம் என்பது தமிழ் சொல் கிடையாது. 77 முனிதல் வெறுத்தல், அரும்புதல் பருத்தல், மால்குதல் மயங்குதல், நல்கல்லாம் கொடுக்கிறது, அளித்தல். 2, 1, 3, 4 எங்க இருக்கு. ஆப்ஷன் டி. 77 ஆப்ஷன் டி. 78 வைரியம் கூத்தர், இறை தலைவன், படுகர் பள்ளம், குஞ்சி தலைமுடி. 3, 4, 2, 1 ஆப்ஷன் ஏ. 78 ஏ. 79 கவரி என்றால் மான், சாமரை. வெறுக்கை செல்வம், சிலப்பதிகாரத்தில் இருக்கும். ஒல்லை விரைவு, பூதி திருநீர். 2, 1, 3, 4 ஆப்ஷன் டி. நாளிகேரம் தென்னை மரம், கோழி அரச மரம், காஞ்சி ஆற்றுப்பூவரசு, இரும்போந்து பருத்த பனை மரம். 1, 2, 3, 4. சரி, நமக்கு 9ஆம் வகுப்பு புத்தகத்துல பெரிய புராணம் பாடல இருக்கும். 81 மேவல் என்றால் மேற்கொள்ளுதல், சேரல்
செல்லுதல், வேறல் வெற்றி பெறுதல், தவறல் கவலைப்படுதல். 4, 2, 1, 3 ஆப்ஷன் சி. 81க்கு ஆப்ஷன் சி. அடுத்து நகர நகர வேறுபாடு கொடுத்திருக்காங்க. தேநீர், தேயிலை நீர். முன்னாள், 3 நாள். தேநீர், தேன் போல் இனிய நீர். முன்னாள், முந்தைய நாள். 4, 1, 2, 3. சுபாஷிமானம், சுபாஷ் அபிமானம். பொருள் தாய் நாட்டுப்பற்று. சுபாஷ் அபிமானம் சுபாஷ் அபிமானம் தாய் மொழிப்பற்று. ஆப்ஷன் பி தான் சரி. நமக்கு இந்த 2 சொல்லுமே பழைய 12th புக்ல இருக்கு. இதே மாதிரி இன்னொன்னு கொடுத்திருப்பாங்க. சுதேஷ் அபிமானம். சுதேஷ் அபிமானம்னா தாய் நாட்டுப்பற்று. ஏன்னா சுதேசி என்றால் சொந்த நாடு அப்படின்னு படிச்சிருப்போம் நம்ம ஐயனம்ல. சுதேஷ் அபிமானம் தாய் நாட்டுப்பற்று. சுபாஷ் அபிமானம் தாய் மொழிப்பற்று. கீழ்காணும் வாக்கியங்களில் சரியானவை. எனது மகன் சரியான நெஞ்செழுத்தக்காரன். எனது மகன் சொல்லக்கூடாது, என் மகன் சொல்லணும். தவறு. அவளது தந்தை வராது. தவறு. அவள் தந்தை. நுண்கூற்று சிறிதனும் ஏற்றத்தக்கது அன்று. சரி. அவையெல்லாம் பன்மேல் இருக்கு. நூல்களும் பன்மேல் இருக்கு. சரி. இப்ப நமக்கு ஆப்ஷன் சி 3 மற்றும் 4 சரியானவை. சென்னைக்கு அருகாமையில். தவறு. இது நம்ம ரொம்ப ரொம்ப தவறா பயன்படுத்திட்டு இருக்கோம். பேச்சு வழக்குல சொல்றோம் அருகாமைன்னு பக்கத்துல இருந்து சொல்றோம். தவறு. மை விகுதி சேரலை எதிர்ச்சொல்லா மாறும். செய், செய்யாமை. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அருகு, அருகாமை. இப்ப அருகுனா அருகில், அருகாமைனா தூரம். சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று. ஆப்ஷன் சி. அல்ல பயன்படுத்தக்கூடாது, பன்மை. வல்லினமைகளை நீக்கி சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க. அவ்வையே. சுட்ட பழம் வரக்கூடாது. சுட்ட பழம் என்பது பெயரெச்சம். சுட்ட பழம் பெயரெச்சம். பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகாது. அப்ப அவ்வையே விழித்தொட வல்லினம் மிகக்கூடாது. சுட்ட பழம் வேண்டுமா. சுடாத பழம். சுடாத பழம் எதிர்மறை பெயரெச்சம். எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும். இப்ப நமக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அவையே சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டும். எங்கேயுமே வல்லினம் மிகக்கூடாது. ஆப்ஷன் டி. கடற்கரி என்பதன் பொருள். கடற்கரி. கடற்கரி என்பதன் பொருள் மத யானை. மத யானை. எதிர்ச்சொல் தருக. கூம்பல். கூம்பல் எதிர்ச்சொல் கேட்கிறாங்க. மலர்தல். கூம்புது அப்படின்னா சுருங்கும். பூ எடுத்துக்கணும், சுருங்குது. கூம்புதல். விரிகிறது, மலர்தல். 88க்கு சி. 89 தவறான இணை. சிறிதுக்கு எதிர்ச்சொல் பெரிது. திண்மைனாலே வலிமை தான். இது எதிர்ச்சொல்லால பொருளா இருக்கு. நன்று தீது, அகலாது, அணுகாது. குரூப் டி மெயின்ஸ்ல கேட்டிருந்தாங்க. 89 பி. 90 பிறவினை சொற்றொடரை காண்க. பிறவினை பி விகுதி வந்தா பிறவினை. மாலை அணிவித்தால். சரியான கூட்டு பெயரை தேர்ந்தெடு. வேலங்காடுன்னு சொல்லுவோம். வேலங்காடு. பொருந்தா வினை மரபை கண்டறிக. அம்பு எய்தார் சரியா இருக்கு. ஆடை நெய்தார் சரியா இருக்கு. முறுக்கு தின்றார். முறுக்கு தின்தான் படிச்சிருப்போம். சோறு தான். ஆப்ஷன் சி. தண்ணீர் குடித்தார். 92க்கு ஆப்ஷன் சி. 93 மரபு பிழையுள்ள தொடர் எது. சிங்க குருளை உருண்டு விளையாடுகிறது. சிங்கத்தின் இளமை பெயர் குருளை சரியா இருக்கு. குருவியின் இளமை பெயர் குஞ்சு சரி. மாங்கன்று
துளிர்த்து, அதாவது தளிர் விட்டு வளைகிறது, மாங்கன்றுன்னு தான் சொல்லுவோம். கீரிக்குட்டி வரப்பில் ஓடாது. கீரி பிள்ளை, அணில் பிள்ளை படிச்சிருப்போம். ஆப்ஷன் டி. தொண்ணூத்தி 4. குட்டி, பிள்ளை, மடலி, வடலி ஆகிய சொற்கள் எதை குறிக்குது? எல்லாமே இளநிலையும் கொடுத்துட்டாங்க. ஏதோட இளநிலையா இருக்கு? தாவரங்கள். மேபி இந்த குட்டி பிள்ளைய வச்சு நம்ம விலங்குகளுக்கும் வரும். ஆனா அடுத்து மடலி, வடலி இருக்குல்ல, மடலி, வடலி கண்டிப்பா தாவரத்துக்கு மட்டும்தான் வரும். ஆப்ஷன் ஏ. நிறுத்தல் குறிகள். கூரன் இங்கு வந்தாளா? வினா எழுத்து ஆள முடியுது, கண்டிப்பா வினா குறி வரணும். டி வராது, சி வராது, டி வராது. தெரியுமா வினால முடியணும். 95க்கு ஆப்ஷன் ஏ. 96. சரியான நிறுத்தல் குறிகள் இடப்பட்ட தொடர். முத்தமிழ் என்பது தொகைச்சொல். தொகைச்சொல்லை விரித்து எழுதையில் நம்ம கோலன் போடணும். ஆப்ஷன் பி. 96வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. 97. நிறுத்தல் குறிகளை அறிதல். சரியான நிறுத்தல் குறியிட்ட வாக்கியத்தை தேர்வு செய்க. காவினம் கலனே, சுருக்கினம் கலப்பை, மூன்றாம் காலாம் கோல் ஒன்று. இதெல்லாம் வார்த்தை வராது. சாலை விபத்தில்லா தமிழ்நாடு, இங்க கம்மா வரக்கூடாது. எத்திசையிலும் சோறு தட்டாது தவறு. காவினம் கலனே, சுருக்கினம் கலப்பை சரி. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த லைன் நமக்கு எங்க இருக்கும்னா, புறநானூறுல ஔவையார் பாடிய பாடல் 12ஆம் புக்ல கொடுத்திருப்பாங்க. ஒரு வாயிற் காப்பலன் கிட்ட போய் பாடுற மாதிரி கொடுத்திருப்பாங்க. காலை ஒளியினில் மலரிதழ் என்ன பண்ணும்? அவிழும், அதாவது விரியும். அப்ப சோலை பூவினில் அந்த பூவுல வண்டினம் கவிழும். கவிழ்னா வண்டு போய் கவிழ்ந்திருக்கு. கவிழ்ந்துனா குப்பரப்படுத்து தேனை குடிக்கும்ல. மலர் விரியும், அதுக்குள்ள போய் வண்டு என்ன பண்ணும்? கவிழ்ந்து தேன் தானே குடிக்கும். இப்ப நம்ம சொல்லுவோம் சட்டியை கவுத்தி வை, அந்த பொருள் இருக்குல்ல. 98க்கு ஏ. கன்னி என்றால் என்ன? சொல் பொருளை கேட்டிருக்காங்க. 2 அடிகளில் பாடப்படும் வகைதான் கன்னி. 2 அடிகளில் பாடப்படக்கூடிய, இன்னும் எக்ஸாக்டா சொல்லணுமா, எதுகை. 2 அடிகளில் எதுகையை வைத்து பாடப்படுவது கன்னி. பாக்ஸ்ல இருக்கும் 7ஆம் வகுப்புல. கா எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் துலாக்கோல். நமக்கு குரூப் 2A மெயின்ஸ்ல கேட்டிருந்தாங்க. கா என்றால் துலா கோல். 100 கேள்விக்கான விடைகள் நம்ம பார்த்தோம். இந்த விடைகளை நீங்க எழுதின வினாக்களோட திருத்துங்க. திருத்திட்டு எவ்வளவு மதிப்பெண்கள் வருதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். நன்றி.